ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு பிரியமுடன் சிநேகிதியின் வாரம் ஒரு கடிதம். அகிலம் முழுதும் அன்பென்னும் விதை விதைப்போம். வாங்க இந்த வார கடிதம் யாருக்குன்னு பார்க்கலாம். என் அருமை தனிமை தோழியே, எப்படி இருக்கிறாய்? உன்னை சந்தித்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஐ மிஸ் யூ ஸோ மச். உன் தோழமை கொஞ்சம் முரண்பாடானதுதான். உன்னை தேடி சேர்த்து கொண்டால் இனிமையாய் இருக்கிறாய். அடுத்தவரால் அறிமுகப்படுத்தப்பட்டால் அழுகையாய் விடுக்கிறாய். எப்படியாகினும் உன் அறிமுகம் எனக்கு இன்பமாகவே இருந்தது. நீயும் நானும் அளவளாவிய நாட்கள் நெஞ்சில் நீங்காதவை. நான் என் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் உன் மேற்பார்வையிலே தான் எழுதப்பட்டன. என் கோபம், சந்தோஷம், கண்ணீர் என அனைத்தையும் அறிந்தவள் நீ மட்டுமே. என்னை விடவும் அதிகமாய் அறிந்தவள் நீயே. ஏன் என்னை பிரிந்தாய்? குடும்பம் என்னும் கூட்டத்தில் நான் சிக்கிக் கொண்டதால் என்னை விட்டு ஒளிந்து கொண்டாயோ? என் அருமை தனிமை தோழியே, உனக்காகத்தான் இந்த பயணம். வா, இருவரும் அளவளாவுவோம். 20 வருட பிரிவின் கதை பேசுவோம். இப்படிக்கு அன்பு தோழி. என் அருமை தனிமை தோழியே, எங்கேயடி சென்றாய்? தொலைந்து போன உன்னையும் உன்னுடன் தொலைத்த நாட்களையும் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஓடி வந்து ஒட்டி கொண்ட உறவுகள் எல்லாம் தத்தம் கடமை தேடி பயணித்து விட்டன. நான் மீண்டும் உன் வழி தேடி வந்து விட்டேன். இப்படிக்கு உன் பிரியமுடன் சிநேகிதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தனிமையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.